வணக்கம் பிரியமானவர்களே. யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை இடத்தில் வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாட்சிகளானது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அடையாளப்படுத்தும்படியாய் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க யார் உங்களுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கீங்களோ, என்னுடைய வாழ்க்கையானது மாறாதது, இதுதான் என்னுடைய தலை எழுத்து, என்னுடைய பிரச்சனைகளோடு நான் சகித்து கொண்டு வாழ வேண்டும். ஒருவேளை உங்களுடைய உலகம் இதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கலாம். உங்களுடைய உலகம் நான் சொல்றேன், என தேவனை நம்புகிறவராய், தேவனுடைய விருப்பத்தை செய்கிறவராய் யார் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த பூமியிலே வாழ்கிறவராய் இருந்தாலும் இந்த பூமிக்குரியவராக அல்ல. நான் தேவனுடைய விருப்பத்தை செய்கிறவனாய் இந்த நிச்சயத்திலே சொல்கிறேன். இந்த பூமியிலே நான் வாழ்ந்தாலும் இந்த பூமிக்குரியவனாய் இல்லை. அதனாலதான் உங்களுடைய உலகம் என்று சொல்கிறேன். நீங்க யார் பிரச்சனைகள் இந்த இடத்துல சகித்து கொண்டு வாழ பழகுகிறீங்களோ, நீங்க யார் அந்த பிரச்சனைகளோடு அனுசரித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த தவிப்பிலே வேதனைகளிலே வாழ்க்கை வாழ்கிறவராய் இருக்கிறீர்களோ, உங்களுக்கு தெளிவாய் இது புரிய வைக்கும்படியாக தேவன் மாறாதவராய் இந்த இடத்துல இருக்கிறார். தேவன் மாறாதவர். எனவேதான் ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயமானது இந்த இடத்தில் திறக்கப்பட்டதாய் ஒவ்வொரு நாளும் மக்களுடைய வாழ்க்கை மீது அதி அற்புதமான காரியங்களை தேவன் வாக்களிக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ள வழிநடத்துதல் கொடுக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காரியங்களுக்காய் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். யூனிவர்சல் ஆலயத்தின் ஒவ்வொரு நாள் அட்டவணை என்ன நீங்களே பார்க்கும்படியாக இதை பாருங்கள். இப்பொழுதும் யூனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம், தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம், சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள், உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யூனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384638738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. சரியாகும். நீங்க பார்த்த பிரகாரம் தான் திங்கட்கிழமை தொடங்கி திங்கட்கிழமை எல்லா நாளும் வாரத்தின் 7 நாட்களும் யூனிவர்சல் ஆலயமான திறந்திருக்கிறது. உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்த்து போராட தேவன் கொடுக்கிற பலனை பயன்படுத்துவது எப்படி என்று கற்றுக்கொள்ள முடியாது. மிக நிச்சயமாகும். நீங்க யார் சென்னை சுற்றுப்பகுதியை சார்ந்தவரோ அல்லது ஹைதராபாத்ல மும்பையில இருந்து இருக்கீங்களோ, நீங்க நம்முடைய ஆலயத்தை நேரடியாக இந்த தலைவராம். அப்படி இல்லாதவர்கள் ஒருவேளை நீங்கள் எங்களோடு இந்த தொடர்பு கொண்டு எப்படியாக மற்ற வழிகளில் கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம் என்று இந்த கேட்கும் பொழுது உங்களுக்கான வழி நடத்துதல் இந்த கொடுக்கப்படும். நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த உதவி எண்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். மிக நிச்சயமாக தேவன் அவருடைய அதி அற்புதமான பதிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாகவும் நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக வழிகள் திறக்கப்படும். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது போல, மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். இந்த வார்த்தையினுடைய அர்த்தமானது என்ன? நம்ம எல்லோருமே இந்த பூமியில் இந்த பிறந்தவராய் இந்த இருக்கிறோம். நான் சொல்றேன் சரியா? நம்ம எல்லோருமே ஒரு நாள் மாமிசத்தினுடைய விருப்பத்தினால் பிறந்தோம். நம் பெற்றோர்களுடைய விருப்பத்தினால் பிறந்தோம். அப்பொழுது நாம் மாமிசமானவராய் இந்த பிறந்திருக்கிற பட்சத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்லுது, மாமிசத்தினால் பிறந்தது மாமிசமானதா இருக்கும். மாமிசத்துக்குரியது தேவனுடைய ராஜ்யத்திலே ஒருபோதும் பிரவேசிப்பதில்லை.
ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல நான் பிரவேசிக்கணும்னு விரும்புறேன். இது எப்படி சாத்தியமானது? தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நான் நுழைய வேண்டுமே ஆனா அப்பொழுது நான் மாம்சமாகல்ல, ஆவியினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவராய் இருக்கும். தேவனுடைய பிள்ளையாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவராய் இருப்பதை அவர் விரும்புகிறார். அப்படியாக யார் ஒருவர் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டவராய் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமாய் மாறுகிறார்கள். இந்த நேரம் இந்த விசுவாசத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சியிலே நீங்க யாரெல்லாம் எங்களோடு இணைந்தவராய், நீங்க சிலர் பீடத்தை ஏறினவரா இருக்கீங்க, சிலர் பீடத்தை ஏறுவதற்காக தயார்படுத்தி கொண்டுட்டு இருக்கீங்க. உங்களுடைய விசுவாசத்தோடு தியாகத்தை செய்தவர்களும் சரி, தியாகத்தை செய்ய போகிறவர்களும் சரி, மிக தெளிவா இந்த இடத்துல புரிந்து கொள்ளு. இந்த சாட்சியானது உங்களுக்கான வழி நடத்துதலாக இருக்கட்டும். அசுத்தத்திற்கும் அசுத்தத்தினுடைய வழிகளுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த இந்த நபர் தேவனுக்கும் தேவனுடைய வழிக்கும் செவி கொடுக்கு கீழ்ப்படிந்தவராய் தன் வாழ்க்கையை ஒப்படைத்த பொழுதும் தேவன் இந்த நபருடைய வாழ்க்கையை எப்படியானதா இந்த இடத்துல மாற்றி இருக்கிறார். இந்த நபர் இந்த ஆசீர்வாதத்தினுடைய சாட்சியை நம்மோடு பகிர்ந்து கொள்ள எப்படியான வழிகள் உண்டாக்கப்பட்டது. நீங்க மக்களை யார் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஒருவேளை உங்க பிரச்சனைகள் உங்களை மூழ்கடித்துட்டு இருக்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கை பல தவிப்புகள் இந்த இடத்துல இருக்கலாம். நீங்க முடிவுக்கு ஏற்கனவே வந்தவராக இருக்கலாம். என் வாழ்க்கை மாறாது, இது பெரிய பொய் என்பதற்கான ஆதாரம் இந்த சாட்சியிலே இந்த நபருடைய வாழ்க்கையின் மாற்றம். எனவே இந்த சாட்சியை இந்த இடத்துல பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நீங்களும் கற்றுக்கொள்ளும்படியாக சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. நான் லூசிஃபரை வணங்கி கொண்டிருந்த ஒரு ஆளா இருந்தேன். நான் அவனோட உடன்படிக்கையும் செய்திருந்தேன். நான் அவனை முழு உடம்போடும் முழு ஆத்மாவோடும் முழு ஆவியோடும் பின்பற்றேன். அந்த வாக்குத்தத்தின் மூலமா எனக்கு தேவையான எல்லாமே கிடைச்சது. பணம், பெண்கள், இது எல்லாமே அவன் எனக்கு கொடுத்தான். எல்லாமே எனக்கு கிடைச்சது. அவனுடைய அனைத்து காரியத்தையும் நான் முழுமையாக ஈடுபட்டதுனால என்கிட்ட இந்த நிறைய விஷயத்த கேட்க ஆரம்பிச்சான். நானும் என்னுடைய நண்பரும் இணைந்து இரத்தத்தினால உடன்படிக்கையை செய்தோம். அவங்க எனக்கு கண்ணி ஆட்டை வைத்து ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அந்த ஆடு பஃபமேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சார்ந்து உள்ளது. பஃபமேட் அப்படின்னா அது பிசாசு தாமே, அது பிசாசு தான். நான் சரியா இந்த நிலையில என்னுடைய தாடியை அதிகமாக வளர்க்க ஆரம்பித்தேன். ஒரு ஆட்டை போல நான் இருக்கிறதுக்காக தாடியை அதிகமாக வளர்க்க வச்சேன். நான் என்னுடைய நேரங்களை கல்லறையில் செலவு செய்வேன். அங்கிருந்து ஆய்வுக்கூறும் உள்ள புகைப்படம் இதை வாங்குவேன். நிறைய விதமான சிலை, எலும்புக்கூடு, இது எல்லாத்தையும் வாங்குவேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து எனக்கு சாத்தானிய வேதாமத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. தேவனுடைய வார்த்தையில 10 கட்டளைகள் இருக்கிறத போல அதுலேயும் 10 கட்டளைகள் இருந்தது. காட்டுங்க, நான் உங்களுக்காக அதை படிச்சு காட்டுறேன். சாத்தானிய பைபிள்ல 10 கட்டளைகள். உன்னை நீ நேசித்து மற்றவர்களை முழு பலத்தோடு வெறுப்பாயாக. எல்லாவற்றத்திற்கு மீது உன்னை நீர் அன்பு கூர்ந்து உன்னை நீயே தெரிந்து கொள். சாத்தானுடைய நாமத்தை தூஷணமாய் பயன்படுத்த தேவையில்லை. உனக்கு மரியாதையும் சிறு பிள்ளைகளையும் மிருகங்களையும் பார்த்துக்கொள். இப்போ படித்த எல்லாமே ஒரு சுத்தமான ஒரு பொய். நான் இதனால் சிறு பிள்ளைகளையும் மிருகங்களையும் வெறுக்க ஆரம்பித்தேன். நான் மிருகங்களை வச்சோ இல்லை சிறு பிள்ளைகளை வச்சோ எந்த விதமான சடங்கு செய்யலை. ஆனால் எனக்கு அவங்கள பிடிக்காது. நான் அவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்பட்டேன். அவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டேன். நான் திட்டம் போட்டேன். ஒரு பீடத்தை பிசாசுக்காக உருவாக்கத்துக்காக நான் திட்டம் போட்டேன். பிசாசுக்காக ஒரு கோயிலை கட்டக்கூட நான் யோசித்தது உண்டு. நான் பிசாசுக்காக அந்த கோயிலை கட்ட நிறைய தங்கத்தை சேர்த்து வைத்திருந்தேன். இயேசுக்காக கட்டப்பட்ட இடத்தை விட நான் இது அதிகமாக கட்ட ஆசைப்பட்டேன். சாத்தானுக்காக இந்த கோயிலை நீங்க கட்ட ஆசைப்பட்டீங்க, ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறதுக்காக இல்ல? ஆமா, சரிதான். நான் அவரை தூஷணமா பேசியிருக்கேன். ஆண்டவரை ஒரு முறையும் நான் அவரை அதிகமா அவமானப்படுத்துவேன். எல்லா மோசமான விஷயம், அருவருப்பான விஷயம், தேவனை பிரியப்படுத்தாத விஷயத்த செய்வேன். நான் பிறந்தது தேவனுக்காக ஊழியம் செய்கிற குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். என்னுடைய அப்பா எனக்கு வேதாமத்திலிருந்து எடுத்த பேர் தான் வச்சாரு, தாவீது, இஸ்ரவேலுடைய ராஜா. ஆனாலும் கூட நான் பிசாசை தான் வணங்கிட்டு இருந்தேன்.
நான் அங்கதான் ஏமாற்றப்பட்டேன். ஏன்? பிசாசு மிகவும் அழுக்கானவன், மரியாதை இல்லாதவன். அவன் ஒரு கரத்துல உங்களுக்கு கொடுக்கறானா, அவன் வேறு ஒரு கரத்தினால உங்ககிட்ட கொடுத்த ஒன்னை எடுத்துக்கொள்ளுவான். அந்த நிலையில தான் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் எழும்ப ஆரம்பிச்சது. அங்கதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மோசமான நிலை தொடங்க ஆரம்பிச்சது. கவலை, தூக்கமின்மை, தூக்கம் வராது, மன அழுத்தம் வர ஆரம்பிச்சது. குரலை கேட்க ஆரம்பிச்சேன், ஆவியினுடைய குரலை. ஒரு பழமொழியில சொல்லுவாங்க, என் வாழ்க்கை நரகத்தில் போய் கொண்டிருக்கிறது. சரியா இந்த நிலையில தான் என்னுடைய மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக்கப்பட்டுச்சு. என் வாழ்க்கைய பார்த்த எனக்கே ரொம்ப சோர்வாயிடுச்சு. எலிகளுக்கு வைக்கிற மருந்தை நான் குடிக்க முயற்சி செஞ்சேன். நான் ஒரு கத்திய கூட எடுத்து என்னுடைய கழுத்து கீழே வைத்து என்னால முடியல, என்னால உண்மையா முடியல. என்னுடைய வாழ்க்கைய பார்க்கும்போது நான் நினைச்சேன், என்னுடைய வாழ்க்கைய நான் எடுத்துட்டேனா எல்லாமே முடிஞ்சிடும், சரியாயிடும். நான் சமையல் அறைக்கு போனேன். ஒரு கத்தி அங்கிருந்து எடுத்தேன். என்னுடைய கழுத்து கீழே நான் வச்சேன். என்னால் அதை செய்ய முடியல. என்னால இனிமேலும் இந்த வாழ்க்கையில வாழ முடியாது. இனிமேலும் நான் பொறுத்து கொண்டது போதும். நான் இறந்து போனா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். என்னுடைய வாழ்க்கையை நானே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நான் சரியா இந்த நிலையில இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர், உண்மையா சொல்ல போனா அவர் என்னை கைவிட்டதே கிடையாது. எனக்காக போராடாம நிறுத்தின நாளே கிடையாது அவர். நான் வரமாட்டேன்னு சொல்லியும் கூட அவர் எனக்கு அழைப்பு கொடுத்தார், ஆலயத்துக்குள்ள நான் வர. அவர் என்னை கைவிட்டதே கிடையாது. அவர் எனக்காக போராட நிறுத்தின நாளே கிடையாது. ஒரு நாள் நான் என்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆசை வந்தது. பெரிய ஆசை. நான் ஆலயத்துக்கு போனேன்னு. நான் ஆலயத்துக்கு போனேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஆலயத்துக்கு வந்தேன். என்னுடைய நீளமான முடியோட இந்த போட்டோல இருக்கிற மாதிரி பெரிய தாடியை வைத்து கொண்டு வந்தேன். எல்லா இடத்துலயும் கம்பல் மாட்டியிருந்தேன். யாருமே என்னை ஒதுக்கல அங்க. எனக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை நான் என்னன்னே தெரியாது. ஆனா கூட்ட நேரத்துல என்ன நகர்த்தின ஒரு வார்த்தை நான் காமிக்கிறேன். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்தை நான் படிக்கும்போது, இந்த வசனத்தை நான் கூட்டத்துல கேட்கும்போது, அங்க எனக்கு கிறிஸ்துவனுடைய அன்பு என்னன்னு புரிந்தது. இந்த வசனத்துல சொன்ன மாரி, என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்னார். நான் முன்னாடி எழுந்து போகும்போது அவர்கிட்ட போனேன். அவர் என்கிட்ட எழுந்து வர்றதற்காக நான் காத்துட்டு இல்ல. நான் அங்க போய் நின்ன பிற்பாடு எல்லாமே மாறப்பட்டது. எல்லாமே. நான் அவர்கிட்ட சொன்னேன், என் தேவனே, எனக்கு நீங்க வேண்டும், எனக்கு நீங்க தேவை. அங்க இருக்கக்கூடிய போதகர், தேவனுடைய ஊழியக்காரர் என்கிட்ட வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா உதவி செஞ்சாரு. என்கிட்ட கேட்டார், உனக்கு படிக்க பிடிக்குமா? நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆமா எனக்கு பிடிக்கும். அப்போ எனக்கு ஒரு புஸ்தகம் குடுத்தாரு. உன்னுடைய போராட்டத்தை விசுவாசத்தினால எப்படி ஜெயிப்பது? இந்த புஸ்தகத்த நான் படிக்கும்போது, பிசாசனுடைய குரல் என்னுடைய யோசனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா போய்க் கொண்டிருந்தது. நான் அத முடிக்கும்போது, போதகர் என்ன கூப்பிட்டாரு. கூப்பிட்டு சொன்னார், தாவீது, நீ எடுக்க வேண்டிய முதல் முடிவு இப்போ தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுப்பது. இது கூட ஆண்டவர் எனக்கு காமிச்சாரு. என்னுடைய பாவத்திலிருந்து நான் மனம் திரும்ப, என்னுடைய பழைய காரியத்தை எல்லாத்தையும் நான் விட்டேன். பிசாசு அடையாளப்படுத்துற மாரி எல்லாத்தையும் நான் விட்டேன். அந்த ஐங்கூறும் முனையில இருக்கக்கூடிய வடிவம், என்கிட்ட இருந்த புகைப்பீடம் எல்லாத்தையும் உடைச்சு நான் தூக்கி போட்டுட்டேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன் வெளிய உடைச்சு. விடுதலைய நான் பெற வேண்டும் என்று நினைச்சேன். நான் வெள்ளிக்கிழமை கூட்டத்துல விடாம தொடர்ந்து கலந்து கொண்டேன்.
விடுதலையை நான் பெற்றுக்கொண்ட உடனே நான் தீர்மானம் செய்தேன். நான் என்னை அர்ப்பணிக்க போறேன். தண்ணியில ஞானஸ்நானம் எடுக்க போறேன். நான் போதகர்கிட்ட நான் வரப்போற நேரம், நான் ஞானஸ்நானம் பெற போகிற டேட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் ஞானஸ்நானம் எடுக்க வந்தேன். எடுத்தேன். என்னுடைய வாழ்வுக்கு நான் எடுத்த சரியான ஒரு முடிவை தேவனுக்கு என் வாழ்க்கைய தரேன். தண்ணீல ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு நான் கத்துக்கொண்டேன். ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு பரிசுத்த ஆவி என்னுடைய நோக்கமா இருந்தது. பரிசுத்த ஆவி இல்லாம என்னால தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அவருடைய காரியத்தை செய்ய முடியாது. நான் முன்னாடி பிசாசுக்கு ஊழியம் செய்யும்போது பிசாசுனுடைய ஆவி எனக்குள்ள இருந்தது. அந்த தருணத்துல இஸ்ரவேல் சிறுமிகள் ஆலயத்துல வந்தது. வந்த உடனே நான் முழு மனதோட போனேன். நான் பீடத்துக்கு ஏறினேன். பீடத்துல பொருத்தனையை எடுத்துக்கொண்டேன். என்னுடைய தியாகத்தை நான் உருவாக்க ஆரம்பிச்சேன். பண ரீதியா மட்டும் கிடையாது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, நீங்க என்ன கேட்கிறீங்க என்கிட்ட? கேளுங்க. ஆண்டவர் சொன்னார். நான் பீடத்து மேல ஏறினேன். முழு உறுதியோட ஏறினேன். நான் என்ன அர்ப்பணிக்க போறேனோ, அது தேவன் கேட்ட ஒன்று. பரிசுத்த ஆவி எனக்கு வேணும்னு நான் கேட்டேன். என்னுடைய வேலையை செய்ய தேவையில்ல. நான் உன்னுடைய வேலை செய்ய எனக்கு உன்னுடைய ஆவி தேவை ஆண்டவரே என்று சொன்னேன். அந்த நிலையில ஒரு ஆர்வக்கூரியமான ஒரு விஷயம் நடந்தது. எந்த தேவ ஆலயத்திற்கு எதிராக நான் லூசிஃபருக்காக ஒரு ஆலயம் கட்டணும்னு நினைச்சேனோ, அதே ஆலயத்தில் நின்று கொண்டு நான் பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். பெறுறதுக்கு முன்னாடி எனக்குள்ள இருந்த எல்லா அழுக்கான விஷயத்த நான் எடுத்தேன். அழுக்கான விஷயத்த பரிசுத்த ஆவி என்னை நிரப்பினார். அந்த நேரம் ரொம்ப அருமையான ஒரு நேரம். ரொம்ப அருமையான நேரம். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த நேரம் எனக்குள்ள ஒரு சமாதானம் நிரப்பப்பட்டது. அந்த சாயங்கால வேளையில எனக்குள்ள ஒரே சந்தோஷம். என்னுடைய ஆத்துமாவுல சந்தோஷம். அவர் என்னுடைய தந்தையானார். நான் அவருடைய மகனா மாறினேன். என்ன போல இருக்கிற ஒரு மனுஷன தேவன் எப்படி அன்பு செய்ய முடியும்? எப்படி அவரால் அன்பு செய்ய முடியும்? என்ன போல இருக்கிற மனுஷன? Encontrei Deus altar e Senhor Rei meu e Deus meu. பிசாசு என்னை எதை செய்யும்படியா சொன்னானோ நான் அதை செஞ்சேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையில கொடுத்த எல்லா காரியத்தையும் எதை வச்சும் என்னால ஒப்பிட முடியாது. தேவன் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிச்சார். ஆசீர்வாதமான குடும்பத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். முன்பாக எனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்காது. ஆனா பாருங்க, தேவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளைய குடுத்தார். தேவன் எனக்கு சந்தோஷத்த குடுத்திருக்கார். சமாதானத்த குடுத்திருக்கார். இன்னைக்கு நான் தலைய சாய்ச்சு படுக்கும்போது எனக்கு நிம்மதியான உறக்கம் வரும். இன்னைக்கு நான் எல்லாத்தையும் செய்றேன். என்னுடைய தேவன மகிமைப்படுத்த யாரு என்ன தேர்ந்தெடுத்தாரோ. நான் முன்னாடி பிசாசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறேன். அவருடைய வார்த்தையின் பிரகாரம் என் வாழ்க்கை நடக்கப்படுகிறது. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9386387338. நன்றி. நல்லது மக்களே, இந்த சாட்சி உங்களுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்கும். அசுத்தத்தை பின்பற்ற இவர் எவ்வளவு அதிகமான விருப்பத்தை இந்த இடத்தில் காண்பித்தார். ஆனா வாழ்க்கையினுடைய பலனானதுன்னு வெறும் தோற்கடிக்க ஏமாற்றமான ஒரு வாழ்க்கை மட்டும்தான். நீங்க யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, உங்க வாழ்க்கையை சோதிச்சு பாருங்க. நீங்க எத்தனை பேர் உங்க வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களை விரும்பி பெற முடியாதவரா இருக்கீங்க? நீங்க எத்தனை பேர் உங்க வாழ்க்கை மீது தேவனுடைய திட்டங்களை இந்த இடத்தில் படிக்கிறீர்கள் என தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதத்தை குறிப்பிட்டிருக்கிறது. நீங்க அதை மற்றவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்கு என்று வரும்பொழுது அது இன்னும் நிறைவேற்றப்படாததாய், நிஜமாக்கப்படாத ஒரு கதையானதாய் மட்டுமே இந்த இடத்துல இருக்கிறது. இந்த சூழ்நிலையானது இந்த இடத்துல மாற்றிக்கொள்ள நான் என்ன செய்யணும்? இப்படியான ஒரு கேள்வியை நீங்கள் இந்த இடத்துல கேட்பீர்களானால் உங்களுடைய முழு வாழ்க்கையானதை தேவனுடைய கரத்திலே நீங்கள் ஒப்படைத்து அவர் விருப்பத்தை உங்களுடைய விருப்பமா இந்த இடத்துல மாற்றுவீர்களானால் தேவன் பேசுவதை நீங்க கேட்பீங்க. தேவன் உங்களுக்கு காண்பிக்கிற வழிகளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் ஒவ்வொன்றுமாய் அது உங்களுடைய வாழ்க்கை மீது பலனை, பதிலை கொண்டு வரக்கூடியதாய், தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய சாட்சியாய் நீங்க மாறுவீங்க. மக்களை கவனிங்க. நான் இந்த இடத்துல நிறைய பேச விரும்பல. ஆனா நீங்க தெளிவா புரிஞ்சுக்க, உங்க வாழ்க்கை அழிக்கப்பட்டதா இந்த இடத்துல இருக்கிறதா, அது உங்களுடைய தீர்மானத்தின்படி. ஆனா அது ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புறீங்களா? அப்ப அது உங்க தீர்மானத்துல இல்லை. தேவனுடைய தீர்மானத்தை உங்களுடைய தீர்மானமாய் மாற்றுங்கள். அவர் உங்க வாழ்க்கை இந்த இடத்துல அதிக அற்புதமான விதமாய் மாற்ற முடியும். இந்த நபருடைய வாழ்க்கை இந்த இடத்துல மாற்றப்பட்ட அதே வரிசையிலே இன்னொரு சாட்சியை நீங்க பார்க்க நான் விரும்புறேன். ஏன்னா இந்த நபருடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடந்தது. தேவன் இவருடைய வாழ்க்கைக்குள்ளாகவும் இப்படியான மாற்றத்தை தான் இந்த இடத்துல கொண்டு வந்தார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் இதை செய்யும்படியாக
இன்னொரு நபருடைய சாட்சி உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற்றப்பட முடியும் என்பதற்கான ஆதாரமாய் சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. நான் கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. அந்த நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். டாக்டருக்காக நாங்க வெயிட் பண்ணியிருந்தோம். அந்த நேரம் எனக்கு பயமா இருந்தது. அந்த நேரம்தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என் வாழ்க்கை நான் தேவனிடத்துல கொடுத்தேன். ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் சாகப் போறேன். நான் கிறிஸ்துவ குடும்பத்துல தான் வளர்ந்தேன். என்னுடைய அம்மா யுனிவர்சல் ஆலயத்தில் கூட்டங்களில் கலந்து கொள்வார்கள். எங்க அம்மாவுக்கு முன்னாடி ஒரு வியாதி இருந்தது. தீர்க்க முடியாத வியாதி. அந்த நேரம்தான் அவங்க அவங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினாங்க. அப்போ அவங்க குணமானாங்க. அதை நான் பார்த்தேன். பிற்பாடு என்னுடைய அம்மா விசுவாசத்தை வெளிப்படுத்தினாங்க. தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. செழிப்படைஞ்சாங்க. ஒரு அருமையான வாழ்க்கை தேவன் அவங்களுக்காக கொடுத்தார். அப்போ நான் நினைச்சேன், கிறிஸ்துவர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க. அவங்க செழிப்படைவாங்க. எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். இப்படியே தான் நான் யோசிச்சிருந்த ஒரு நாள் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் என்னுடைய மனைவியை நான் கண்டடைஞ்சேன். எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். எனவே தான் ஆலயத்தில் திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் வெளியே ஜனங்க இருந்து பார்த்தா, இவங்க நல்லா பேசிக்கிறாங்க, பழகிக்கிறாங்க, திருமணம் ஆயிருக்கு, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் எங்கள் உட்புறத்தில் பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்ட வாழ்க்கை, நிறைய சண்டை, ஒரு குற்ற உணர்ச்சியான வாழ்க்கை. கல்யாணம் பண்ணது விவாகரத்து பண்ணுறதுக்காக கிடையாது. ஏன்னா நான் என்னுடைய பண வாழ்க்கையில் கவனமானது செலுத்தினேன். ஒரு நல்ல வேலை தேடணும்னு நான் நினச்சேன். நாங்கள் தேசம் விட்டு வேறு தேசத்துக்கு போனோம். அமெரிக்காவுக்கு நான் போனேன். அங்கே போனேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் செஞ்ச மிக மோசமான காரியம். 1 வருஷத்துக்கிட்ட நான் அங்கே இருந்தேன். என்னால் ஆலயத்துக்கு போக முடியாது. மீட்டிங்கில் கலந்துக்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறதே நான் விட்டுட்டேன். என்னுடைய முழு கவனமும் பணத்தை சம்பாதிக்கணும். இப்படி தான் நான் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பணத்தை சேர்த்து வச்சு ஒரு வியாபாரத்தை செய்யலான்னு நினச்சேன். ஆனால் எதுலேயும் என்னால் வெற்றியை பார்க்க முடியல. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய மாற்றங்களானது நான் செஞ்சேன். எப்படியானா, அதாவது பரிசுத்த ஆவியை தேடுறதை விட்டுட்டு பணத்தை தான் நான் தேடினேன். பணத்தை தான் நான் வேண்டினேன். அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தில் நான் செய்ய ஆரம்பித்தேன். நான் சொன்னது போல தான் 1 வருஷம் அமெரிக்காவில் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரோட எந்த கனெக்ஷனும் இல்லை. ஜெபம் பண்ணுறது கிடையாது. எதுவுமே இல்லை. ஆண்டவரோடு இருந்த என்னுடைய தொடர்பு முற்றிலுமாக நான் நிறுத்திட்டேன். ஒரு நாள் என்னுடைய மனைவி அமெரிக்காவுக்கு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாரு நீ பண்ணுறது சரியில்லை. நீ இங்கே வந்ததுக்கப்புறம் பணத்தை மட்டும்தான் சம்பாதிக்கிற. ஆண்டவரை நீ மறந்துட்ட. அதுபோல் என்னுடைய மனைவி சொல்லியிருந்தாங்க. அதன் பிற்பாடு நானும் என்னுடைய மனைவியும் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தோம். கலந்துக்கிட்ட ஆரம்பித்தோம். ஆனாலும் ஆண்டவரால் பிறந்த தேவனுடைய மனுஷியா நாங்கள் 2 பேரும் இல்லை. அப்போது இது சரியாக எப்போ நடந்ததுன்னா 2019 நாங்கள் யூகேலிருந்து அமெரிக்காவுக்கு இடம் மாறி போனோம் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக. அந்த நேரம் கொரோனாவுடைய காலமாக இருந்தது. அப்போ எனக்கு கொரோனா பாதிப்பு வந்தது. அவர் வியாதியா இருக்கிறத நான் பார்க்கும்பொழுது நான் நினைச்சேன், இப்ப நான் என்ன செய்ய போறேன்? நான் தனிமையா இருக்கணும். அவருடைய சரீரத்துல ஏதாவது மோசமா நடந்துருச்சு, ஏதாவது சூழ்நிலை ஏற்பட்டா நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய மகனோட தனியா, அதுவும் இந்த நாட்டுல, இந்த நாட்டினுடைய மொழி கூட எனக்கு சரியா பேச தெரியாது. அந்த நேரம் தான் தேவன் எனக்குள்ளாக ஒரு யோசனையை வச்சார். அப்படி இல்லைன்னா நான் இப்படி சொல்லலாம், எனக்குள்ளாக புதுசா ஒரு யோசனை வந்துச்சு. எனக்கு வெளிப்படுத்து. நான் செய்ய வேண்டிய எல்லாமே என்னுடைய முழு வாழ்க்கையை தேவனிடத்துல அர்ப்பணிக்கிறது மட்டும்தான். அதுக்கு பிற்பாடு நான் ஆலயத்தினுடைய கூட்டங்கள்ல கலந்து கொள்ள ஆரம்பிச்சேன். அதுக்கு சில மாதங்கள் பிற்பாடு ஆலயம் மூடப்பட்டது. என ஊரடங்கு காலம் துவங்கியது. என்னை சுத்தி நடக்கிற இந்த எல்லா சூழ்நிலையும் நான் பார்த்தேன். நான் இருக்க இடத்தையே என்னுடைய சொந்த பலிபீடமா மாத்தினேன். அந்த நேரம் என்னுடைய முழு வாழ்க்கையை நான் தேவனுடைய கரத்துல அர்ப்பணித்தேன். பிற்பாடு நான் பிரேசிலுக்கு போனேன் நல்ல ஒரு சிகிச்சை எடுப்பதற்காக. அந்த நாள் அமெரிக்காவில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் நான் பிரேசிலுக்கு வந்தேன். இங்கே ஆலயத்தில் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், உடம்பு சரியில்லை, நிறைய பிரச்சனைகள் சந்தித்தேன். பிற்பாடு நான் என்ன பண்ணேன்னா திரும்ப யூகேக்கே நான் வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் நான் மிக கவனமாக செய்ய ஆரம்பித்தேன். அப்போ நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சேன். ஆண்டவருடைய பீடத்தில் என்னை தியாகமாக கொடுத்தேன். எனவே நானும் என்னுடைய மனைவியும் பீடத்தை நோக்கி போனோம். எனக்கான பதில் கிடைத்தது.
பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நான் பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக ஒரு பலன் கிடைத்தது. இது சுலபமா கிடைக்கல, உண்மையா. அதுக்காக தியாகம் செஞ்சேன். என்னுடைய வாழ்க்கைய நான் ஒப்படைத்தேன். தேவன் அவருடைய அபிஷேகத்தை எனக்காக கொடுத்தார். அந்த நாள் இரவு நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. இன்னைக்கு திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. தேவன் 2 பிள்ளைகளுக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு தேவனை என்னுடைய வாழ்க்கையில நான் முதலாவது வச்சேன். இன்னைக்கு தேவன் என்னை ஆஸ்வதிச்சிருக்காரு. எனக்கு வேண்டிய எல்லாத்தையும், நான் எந்த செழிப்பு கேட்டேனோ எல்லாத்தையும் தேவன் கொடுத்தாரு. காரு, வீடு எல்லாமே. இதெல்லாமே முதல்ல ஆண்டவரை வச்சதுனால எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. எனக்கு இருந்த அந்த வயிற்று வலியானது முற்றிலுமா என்னை விட்டு நீங்கியது. இது எப்படி நடந்ததுன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குறேன். தேவனுக்கு மகிமை. இன்னைக்கு எனக்கு சமாதானம் இருக்கு. நான் முழுமையாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கேன். என்னுடைய திருமண வாழ்க்கையில முழு மாற்றத்தை என்னால பார்க்க முடியுது. முன்னாடியிலிருந்து பார்க்கும்போது இப்ப அது மாற்றமா இருக்கு. என்னுடைய குடும்பத்தார் உண்மையாகவே தேவனுடைய பிரசனத்துல இருக்காங்க. நாங்க என்ன செய்யணும்னு தேவன் விருப்பப்படுறாரோ அதை செய்றோம். மற்றும் நாங்க சந்தோஷமா இருக்கோம். மிகவும் முக்கியமானது பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக வந்தது. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானதா நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாம ஆத்துமாவுக்கு உதவி செய்யணும் அந்த வாஞ்சை, இன்னொரு ஆத்துமாவை காப்பாற்றக்கூடிய வாஞ்சை தேவன் கொடுத்தார். ஆண்டவருக்கே மகிமை. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387338. நன்றி. மிக சரியாக மக்களே, இந்த வாய்ப்பு உங்களுக்கும் இடத்துல இருக்கிறதும் இன்னும் கூட நீங்க இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி யோர்தான் நதியிலே உங்களுடைய விண்ணப்பங்களை இதுல அனுப்பும்படியா இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் எங்களோட கொடுங்கள் இணையலாம். நீங்க கலந்து கொள்வது எப்படின்னு தெரிந்து கொள்ள விரும்புறீங்கன்னா ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்க. தேவன் மிக நிச்சயமாய் உங்களுக்கு அவருடைய வழி நடத்துதலை கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆமாக்களே, தேவன் மாறாதவர். இந்த நபருடைய வாழ்க்கையை தேவனால் மாற்ற முடியுமானா தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் மாற்ற விரும்புகிறார். இந்த நேரம் என்னோட விசுவாசத்திலே ஒன்றிணையும்படியாய் நான் இந்த இடத்துல உங்களை வரவேற்கிறேன். தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் மீது அதி அற்புதமான பதிலை இந்த இடத்தில் கொண்டு வரும்படியாக இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசியில எனக்கு சொல்ல போற இந்த வார்த்தையின் தெளிவாக கவனிங்க. என வரப்போகிற நாட்களில் நாம் தொடங்க போகிற ஒரு காரியத்தை நீங்கள் எங்களோடு மிக தெளிவாய் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் உங்க வாழ்க்கையை எப்படியாக மாற்ற விரும்புகிறார், அவர் ராஜ்யத்துக்குரியவராய் என்பதை கற்றுக்கொள்ளும்படி இந்த ஜெபத்திலே என்னோடு இணையுங்க. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் இந்த மக்கள் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, தன்னுடைய வாழ்க்கையை மாறாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, என் தேவனை இவர்கள் எண்ணங்கள் திறக்கப்படும் முடியாய், இவருடைய பார்வைகள் திறக்கப்படும் முடியாதான் இந்த சாட்சிகளை நீர் இந்த தேவனை இவர்கள் காண்பிக்க முடியாத வழி உண்டாக்கினேன். இந்த நபருடைய வாழ்க்கை மாற முடியுமையானால் மிக நிச்சயம் இவர்களுடைய வாழ்க்கையும் இந்த மாற முடியும். எனவே யாரெல்லாம் தவிப்பில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பதட்டத்திலே பயத்திலே தன் வாழ்க்கையினுடைய கடைசி தருணங்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, இவர்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும்படியாக இவர்களுடைய எண்ணங்களை திறந்து உங்களுடைய ஆவியானது ஒரு நபருடைய வாழ்க்கைக்குள்ளாய் நுழையும் பொழுது அந்த நபருடைய வாழ்க்கை முற்றிலுமாய் வித்தியாசப்படுத்தப்படும் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளும்படியாய் உங்களுடைய சர்வ வல்லமையான கைகளிலே இவர் வாழ்க்கை மீது இந்த விடுதலையை ஆசீர்வாதங்களை கொண்டு வர கேட்கிறேன். எங்கள் தேவனை, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, உங்களுடைய சர்வ வல்லமையான கைகளிலே இவர் வாழ்க்கைக்கான பதிலை பலனை இந்த கொண்டு வரும்படியாக கேட்கிறேன். உங்களுடைய நாமம் இந்த மகிமைப்படுத்தப்படும் முடியாது. உங்களுடைய சர்வ வல்லமையான கரம் இவர் வாழ்க்கை மீது வெளிப்படுத்தப்படும் முடியாது. எல்லா இருள்களை, எல்லா சாபங்களை, எல்லா அசுத்தங்களை கடிந்து கட்டுகிற தேவன் இவர் வாழ்க்கை உமக்கு சொந்தமானதை இது மாறட்டும். உங்களுடைய விருப்பத்தை இவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். இவரையும் இவருடைய விசுவாசத்தின் வழிகளை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீர் இவர்களது வாழ்க்கையை வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். ஆமென். தேவன் இந்த எளிமையான ஜெபத்திலிருந்து உங்களை உதவி செய்யட்டும், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக. மறக்காதீர்கள், வருகின்ற புதன்கிழமை தானியேல் உபவாசம் என்கிற ஒரு மிக சிறப்பான உபவாசத்தை நாம் தொடங்க போகிறோம். இதை குறித்து இன்னும் அதிகம் நீங்க தெரிந்து கொள்ள விரும்புறீங்கன்னா
நாளை தினம் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.